இது இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன பேர் சார்? இந்த ஏரியாவுக்கு பேர் இது வந்து ராம் நகர். இது ராம் நகர் விஎம். ஸ்கூல் பக்கம். ஆமாம், விஎம் சத்திரம் பகுதி, ஆண்டனி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடம், காளிமனை. இந்த பகுதியில் மேற்கிருந்து கிழக்கு நோக்கி பாறை அமைப்பு, நிலத்தடி நீரோட்டமும் அப்படி தான் இருக்கும். இங்கே கீழே ஃபுல்லாக சாரணம் கேட்டு தான். ஆனால் மேலே ஒரு 30-40 அடி சிதைவு பாறை இருந்தாலே நல்லா தண்ணி வந்துடும். ஏன்னா மேற்கு புறம் ஃபுல்லாக குளம் இருக்குது. ரெயின்பட் டேங்கு 2 டேங்க் இருக்குது. ஒரு சின்ன மழை பெஞ்சாலுமே அது ரீசார்ஜிங் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து ஒரு வெதர்டு திக்னஸ் ஒரு 40 ஃபீட்டு இருந்தாலே போதும். அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வடகிழக்கு மூலையில் டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது. இது தென்கிழக்கு மூலை. ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிருக்கு சார். ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிருக்கு ஏரியாவா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு வெறும் காடாக கிடந்த இடம். அதுவே பயங்கரமாகிடுச்சு எல்லா பக்கமும். ஆமாம், மக்கள் பெருக்கம்தான். இதெல்லாம் தண்ணி வராது அப்படின்னு சும்மா ஓரம் கட்டிட்டு போன ஏரியா இதெல்லாம். இல்லை, தண்ணி வராதுன்னு ஏரியா அது இருக்குது. ஆமாம், ஸ்கூலுக்கு பின்னாடி ஃபுல்லாக கோரி தான். அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி அந்த சைடு உள்ளெல்லாம் கொஞ்சம் வரமாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம மனசுக்கு அமௌண்ட் கொடுத்து வாங்க போகிறோம். ஆமாம், அனுபவப்பட்டாச்சு. ஆமாம், அதனால கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, தப்பு இல்லை. நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லை. இது கார்பரேஷன் லிமிட்டு தான். அது தண்ணி கொண்டு வந்துடும். இருந்தாலும் தனக்குன்னு ஒரு இது இருக்கணும் இல்லையா? தன் கையை தனக்கு உதவி மாதிரி நிலத்தடி நீருங்கிறது கொஞ்சமாவது இருக்கணும். இப்போ இது 13 மீட்டர் லென்த்து சார் வச்சுருக்கேன். 125 மீட்டர் மினிமம் அது தான் கொடுத்துருக்கேன். என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பார்ப்போம். இது கிருபாநகர் ஏரியா. ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே வச்சு கண்டுபிடிச்சி இந்த இடத்துல ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கேன். அவங்க இன்னும் போர் போடாமல் இருக்காங்க. இது காம்பவுண்டு எதுவும் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தது. போர்வெல் வந்து அவங்களுக்கு அந்த வடகிழக்கு மூலையில் ஏற்கனவே போர் இருக்குது. அது தண்ணி அவ்வளோவா கிடையாது. இது இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே வச்சு பார்த்து அடையாளம் வச்சுது. 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. போர் போடாமல் இருக்காங்க. திரும்ப இந்த டெக்னாலஜி மூலம் அதை வெரிஃபை பண்ணுறோம். 2 மேட்ச் ஆகுதான்னு இன்றைக்கி தெரிஞ்சிடும். இந்த ஏரியாவில் வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் பாறை அமைப்பு இருக்கும். நாங்கள் ஆய்வு பண்ணி செய்யும் வரும்போது இங்கே ஃபுல்லாக காம்பவுண்ட் எதுவுமே கட்டாமல் வீடு மட்டும் இருந்துச்சு. அதனால் கிழக்கு மேற்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 150 மீட்டர் டெப்த்து, இது 17 மீட்டர் லென்த்து. இப்போ 2 டெக்னாலஜியும் கரெக்டாக அதிலே மேட்ச் ஆனால் நல்லாயிருக்கும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சரி வச்சு அக்ராஸ் தி ஸ்ட்ரைக்கு ஒரு 4 இடத்துல வச்சு ஸ்டடி பண்ணிவிட்டு பெஸ்ட் இடத்த அதை கொடுத்தேன். அந்த அடையாளம் வச்சுருக்குங்க அதில். அங்கே தெரிகிற வீடு, அவங்க வீட்லேயும் தண்ணி இல்லாமல் நான் அந்த கரண்ட் மீட்டர் வச்சு அந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே வச்சு பார்த்து தண்ணி உருவாக்கி கொடுத்தேன். அந்த நம்பரை வாங்கி தான் இவங்க என்ன இங்கே அழைச்சாங்க. பார்த்து கொடுத்து 2 வருஷம் ஆகி இன்னும் போகப்படாமல் இருக்காங்க. இப்போ இந்த டெக்னாலஜி அறிஞ்சு இதை வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு போகிறதுக்காக என்ன அழைச்சிருக்காங்க மறுபடியும். இது 2வது ஸ்கேனு. ஃபஸ்ட்டு ஸ்கேனில் அந்த ரெசிஸ்டிவிட்டி சர்வே மூலம் அடையாளம் பண்ண இடத்துக்கும் இப்போ பெஸ்ட்டுன்னு அடையாளம் பண்ண இடத்துக்கும் ஒரு 1.5 மீட்ரு டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் பாறை வாவு ரெண்டுமே ஒரே இதில் கனெக்ட் ஆகுது. இதை விட பெஸ்ட்டான இடம் இருக்குது. ஆனால்
அதில் போர்வெல் வண்டி மூவ் பண்ண முடியாது, போர் போட முடியாத இடம் இல்லை. அதனால் இது 2வது ஸ்கேனு. ஏறக்குறைய வடக்கு தெற்கு பார்க்கு. இந்த ஏரியாவில் வடமேற்கு தென்கிழக்குங்கிறது பாறை அமைப்பு. இன்று 3வதாக ஆய்வு பணிக்கு வந்த இடம் நேரு நகர், பாளையங்கோட்டை பகுதி, கார்ப்பரேஷன் லிமிட்டு. இங்கே மேற்க, அதாவது அப்ஸ்ட்ரீம் சைடில் ஆணையார் குளங்கிற ரெயின்பட் டேங்க் இருக்குது. அதனுடைய ரீசார்ஜிங் இம்பேக்டில் இங்கே வாட்டர் லெவல் வந்து 10 அடியிலேயே இருக்கும். 10 அடியிலே இருக்கணுன்னே இந்த ஏரியா நிலத்தடி பாறை அமைப்பு என்னங்கிறது தெரிய வரும். 10 அடி கீழேயே கருங்கல் பாறை ஆரம்பிச்சிடும். இந்த ஏரியாவில் 30 அடி ஆழத்துக்கு சிதைப்பாறை இருந்தாலே போதும், வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓட்டிடும். ஆனால் பெரும்பாலும் 10 அடி 20 அடிக்கு கீழே கருங்கல் பாறை வந்துடும் இந்த ஏரியா. ஐம்பது அடிலாம் சிதைப்பாறை இருந்துச்சுன்னா போர்வெல்லே போட முடியாத அளவுக்கு தண்ணி வரும் இந்த பகுதி. நல்ல மழைக்காலத்தில் இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியில் மூழ்கி கிடக்கும். தண்ணி வடியதுக்கே 1 வாரம் ஆகும். மேற்கிருந்து கிழக்கு நோக்கி பாறை அமைப்பு நீரோட்டமாக தான். அதனால் வடக்கு தெற்க ஸ்கேன் நடக்கு. அந்த ஓரத்தில் டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது, ரிசீவர் கருவி. 25 மீட்டர் லென்த்து, டெப்த்து வந்து 150 மீட்டர் டெப்த்துக்கு ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. இது 2வது ஸ்கேனு. 25 மீட்டர் லென்த்து, 150 மீட்டர் டெப்த்து. ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். நல்ல நீளமான பாறை பிளவு கிடக்கு. மேலே ஒரு ஈரம், கீழே பாறை ஆரம்பமாகிடுது. 60 மீட்டர்லேருந்து 80 மீட்டருக்குள்ளே ஒரு நீண்ட பிளவு 5 மீட்டர்லேருந்து 11 மீட்டர் லென்த்துக்கு கிடக்கு. அதில் 7வது மீட்ரு நல்ல பெரிய பிளவாக உள்ள இடத்துல அடையாளம் வச்சுருக்கு. இது கருங்கல் பாறை, சார்னகேட் பாறை தான். ஆனாலும் பாறை, அந்த கருங்கல் பாறைக்கு கீழே பிளவு கிடக்கு. மேலே வந்து ஆணையார் குளங்கிற ஒரு ரெயின்பட் டேங்க் இருக்குது. அது வந்து ரீசார்ஜிங் ஃபேக்டராக ஆக்ட் பண்ணும். இந்த மாதிரி பாறை பிளவு, அந்த ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன், அந்த ஆணையார் குளம் கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்தாலேயே ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது தான். ஏன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் தான் தண்ணி வருது. கருங்கல் பாறையிலையும் பிளவு காட்டுது. அதே பிளவு இந்த மேற்க அதே டிஸ்டன்ஸில் இங்கே அமைஞ்சால் சூப்பர். தண்ணி நிச்சயமாக உறுதி, 100க்கு 100 அது உறுதியான சோர்ஸு தான். இது நேரு நகர், திருநெல்வேலி கார்ப்பரேஷன் ஏரியா. இது இன்ஜோ காலனிக்கு நேர கிழக்கு உள்ள இடம். இங்கே அருகே புஷ்பலதா ஸ்கூல்லாம் இருக்குது. ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சது. கரெக்டாக வடக்க இருந்து 6.25 மீட்டரில் அந்த பாயிண்ட் அமையுது. 5 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் வரைக்கும் லென்த்துக்கு அந்த நீரோட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கேனில் 6.25 மீட்ரு டு 7 மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கு. இங்கே 6.25 மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கு. ஸோ ஏறக்குறைய கரெக்டாக ஒரே சரம். மேற்கே கிழக்க தான் சரம். கிழக்கு ஓரமாக பார்த்ததுலேயும் அந்த மேற்கு ஓரமாக பார்த்ததுலேயும் ரெண்டுமே மேட்ச் ஆகுது. சரம் வந்து உறுதி பண்ணப்பட்டுட்டு. ஸோ இது நிச்சயமாக தண்ணி வரக்கூடிய இடத்துல இது ஒன்று. பாறை முறிஞ்சி, கருங்கல் பாறை முறிஞ்சி இதில் கீழே பிரேக்கு கிடைக்கி. ஆணையார் குளம் கம்மாய் அங்கே இருக்குது மேற்க. ஸோ இது தண்ணி வர வாய்ப்புள்ள இடம். இன்று 5வதாக ஆய்வு பணிக்கு வந்த இடம் கொங்கந்தான் பாறை. இதில் இந்த ஈசான மலையும் அக்னி மலையும் இணைச்சி
ஒரு ஸ்கேன் பண்ண விரும்பியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கேன் மட்டும் தான் பண்ணணும்னு அவங்க விருப்பம். இந்த பகுதி கொஞ்சம் தண்ணி வரக்கூடிய ஏரியா தான். அது கோல்டன் ஷிபா சிட்டி. இந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் கோட் சைட் உண்டு. 60 அடி 80 அடிக்குள்ளே தண்ணி வரக்கூடிய இடம். இதில் 23 மீட்டர் லென்த்தும் 125 மீட்டர் டெப்த்துக்கும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 2வது ஸ்கேனு. இடத்தினுடைய மேற்கு புறம் பார்க்கும். இது 20 மீட்டர் லென்த்து. இங்கிட்ட தொட்டி இருக்குது, அது தண்ணி இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு 3 மீட்டர் சுருக்கிட்டேன். தண்ணி இல்லாத இடமா பார்த்து வச்சுருக்கேன். ஏன்னா தரைக்கு கீழே தொட்டி, அதில் தண்ணி இருந்தால் அதனுடைய இம்பேக்ட்டு இது கொஞ்சம் பாதிக்கு. ஃபஸ்ட்டு ஸ்கேனில் 6வது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம்.